எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சனில் சுவையான லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். நான் இது வந்து ½ அன் ஹவர் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வர்ற வரைக்கும் போட்டு சாதம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு, கடுகு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி 2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது கொஞ்சம். முதல்ல கேஸ் பற்ற வச்சு பேன் கொஞ்சம் சூடாகணும். கொஞ்சம் நல்லா சூடாக வரைக்கும் விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இந்த 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த லெமன் ரைஸ்க்கு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். சாதம் நீங்கள் வடிக்கும் போது என்ன பண்ணணுன்னா அதிலே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நமக்கு தேவையான உப்பு அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூடாகிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து போட்டிருக்கேன். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, இந்த இஞ்சி போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இஞ்சிக்கு அப்புறம் இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலைக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை இது. நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதில் நான் வந்து வரமிளகா சேர்க்கலைங்க, ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். எப்படியும் வரமிளகா போட்டால் பிள்ளைங்க தூக்கி போட்டுருவாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே வந்து அந்த சாதத்தில் கொட்டிடுங்க. லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கிளறிடுங்க. இதில் இந்த பொடியாக நறுக்கி வச்ச இந்த கொத்தமல்லி தழை ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். இது பசங்க தூக்கி வெளியில் போட முடியாது. கொத்தமல்லியால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் காலையில் மார்னிங் வந்து லஞ்சு பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த இஞ்சி அந்த பச்சை மிளகாயெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் ரொம்ப வாசமாக இருக்கும். வரமிளகாவோட அவசியம் தேவையே கிடையாது. இதுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு எடுத்து இப்படி தூவி நம்ம நல்லா கிளறி விட்டால் போகிறோம். சுவையான லெமன் ரைஸ் ரெடி. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி துவையல் கூட நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் கடையில் இந்த இந்த லெமன் ரைஸ் மிக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ரைஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், உடம்புக்கும் நல்லது கிடையாது. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது பண்ணலாம். சாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெயினாக அதுதான். நீங்கள் சாதம் வடிக்கும் போதும் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டு சாதத்தை ப்ரெஷர் குக்கரில் வைங்க. சாதம் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும், உடையவும் உடையாது சாதம். அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி.